பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலைவேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் மெரெடுப்போம். இந்த காலைவேளையில் ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட கண்கள், செவிகள், சிந்தனை மண்டலங்கள், நாவுகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இந்த காலைவேளையில் ஆவியானவர் பேசுகிற 2 தீமோத்தி 1 6 அதே 14 ஆவியானவர் பேசுகிறார். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆமேன். எது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவரோட சபையில் நம்ம இந்த நாளில் உட்காந்துருக்கோம். கர்த்தரோட வார்த்தைகள் நம்மளுக்குள்ளே வரும்போது, துதிக்கும் போது தேவ கரம் நம்ம மேலே இறங்குங்க. உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனுப்புவேன். நம்ம மேலே தேவ கரம் வைத்தா மட்டும் அனல் முட்டி இருப்போம். மனுஷர்கள் ஊழியக்காரர்கள் கரம் வச்சாலும் நம்மளால் அனல் முட்டி இருக்கும். ஆனால் நம்ம ஆவியானவரோட பேசும்போதே அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியான இறங்குற ஒரு உணர்வை உண்டாக்கி கொடுப்பாரு. அந்த அனல் மூட்டி எழுப்புங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அனல் மூட்டி எழுப்புங்க. அபிஷேகம் நுகத்தொடிகளை முறிக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அந்த அபிஷேகத்தை கேளுங்க. ஏசப்பா, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் 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 வேணும்னு கேட்டு நீங்கள் அந்த அனல் மூட்டி எழும்புங்க. இந்த நாளில் உங்கள் ஆலயத்தில் நீங்கள் அனல் மூட்டி எழும்பணும். கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். கர்த்தரோட அபிஷேகம் உங்கள் மேலே வளமாய் இறங்க செய்வார். ஏசப்பா, நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அதே 14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உங்ககிட்ட கொடுத்துருக்கிற அந்த நற்பொருள் என்ன? பரிசுத்த ஆவி, அன்பு, தேவ வரம், வார்த்தை, வல்லமைகள், துதி எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ளணுமா? நற்பொருளெல்லாம் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவிக்குள்ளே காத்துக்கொள்ளணுமா? ஆவியானவருக்குள்ளே தான் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுங்க. இந்த காலை வேளையில் தேவனை தரிசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த நற்பொருளை காத்துக்கொள்ளுங்க. தேவன் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. தேவன் கொடுத்த அன்பை காத்துக்கொள்ளுங்க. தேவன் கொடுத்த வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க. தேவன் கொடுத்த துதியை காத்துக்கொள்ளுங்க. தேவன் கொடுத்த குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க. தேவன் கொடுத்த கணவரை காத்துக்கொள்ளுங்க. தேவன் கொடுத்த பிள்ளையை தேவன் வழியில் நடக்க காத்துக்கொள்ளுங்க. அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நடத்த தேவன் உங்களுக்கு கிருபை செய்திருக்கார். அதற்காக நன்றி செலுத்துங்க. இந்த காலை வேளையில் கூட தேவன் செய்த ஒவ்வொரு காரியத்துக்காக, அந்த நற்பொருளுக்காக நமக்குள்ள வைத்து வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை பயபக்தியோடு தொழுது கொள்ள ஓடோடி இந்த நாள் ஆலயத்துக்கு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வார். ஏசப்பா, இந்த நாளில் டாடி ஒவ்வொருத்தரோடு நீங்கள் இடைப்பட்டிருக்கீங்க டாடி. பரிசுத்த ஆவி பெறாத ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்கள் அனல் மூட்டி எழுப்பி விடுங்க தகப்பனே ராஜா. உங்களோட பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனே, உங்களோட விலை மதிக்க முடியாத அந்த பொக்கிஷத்தை காத்துக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க டாடி. நீங்கள் அப்படியே செய்து கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லி சோத்திருக்கிறோம் டாடி. உங்களுடைய கிருபைக்குள்ள எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். துதி கன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். நாங்கள் சிறுக நீங்கள் பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.